அப்படியே ஜாலியாக ஏப்ரல் 10 குட் பேட் அக்லிலாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் த இயர் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அரியலூரில் நடந்த தாவேக்கா கூட்டத்தில் நடந்த காமெடி, லோகேஷை போட்டு பொழந்துட்டு இருக்கிறது, கூலி மீம்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்கும்போது ஹிஸ் என்ட்ரி. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஒரு பொன் மாலை பொழுதில் இந்த விஷயத்த டிரா பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி தலை அப்படிங்கிற ஒரு பிராண்டு எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் செட்டரா ஒரு காலத்துல இருந்தாருங்கிறத பார்க்கலாம். First ever film teaser to be released without even the announcement of the title. By the way, project oda பேரு டைட்டில் இன்னும் வைக்கல. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து சின்ன ஸ்டார் வரைக்கும் எல்லாரோட படம் ஆரம்பிக்கும் போதும் பிரதீப் ரங்கநாதன் 04, தளபதி 68, தலைவர் 169 இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இது எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் செட்டிங்காக அமைஞ்ச படம் ஆரம்பம் டைட்டில் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் தலை 53 அப்படின்னு ஒரு டேக் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாதிரி டேகோட நம்பர் வச்சு அழைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் தலை 53 ஜஸ்ட் ஆரம்பம். தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ரீக்வல் பில்லா 2. இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ் ஃபெமினைன் கேரக்டர், திருநங்கை கேரக்டர்லாம் பண்றாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் அமைஞ்சது 2006 தலை நடிச்ச வரலாறு படம். அதே வரலாறு படம் இன்னொரு ட்ரெண்டையும் செட் பண்ணுச்சு. அதாவது ரொம்ப வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆனா ஓடாது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த ஒரு விஷயம். அதை ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணது வரலாறு படம் தான். அதுக்கப்புறம் டிலே ஆன நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு அந்த டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேப்டன் நடிச்ச பேரரசு. டாப் ஹீரோலே ஃபர்ஸ்ட் ஸ்டபிள் வச்சது தலை தான். தீனா படத்துல 2001 வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா டாப் ஹீரோஸும் ஸ்டபிள் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான ட்ரெண்டா நான் பார்க்கறது தலையோட சால்ட் அண்ட் பெப்பர். ஒரு பையனுக்கு பித்தனரை இருந்தா டை அடிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிற டைம்ல இதுவும் ஸ்டைல் தான், இதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லா யூத் மத்தியிலையும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்க வச்சது மங்காத்தால தலை வந்த அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ட்ரெண்டை பயங்கரமாக செட் பண்ணி கொடுத்துருக்கிற நம்ம தலை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணுற சில விஷயங்கள். சார் இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? இப்போ நீங்கள் ஏதாவது ஏரியா வாங்கியிருக்கீங்களா சார்? ஏரியா வாங்கியிருக்கீங்களா டிஸ்ட்ரிபியூட்டரா? இல்லை சார். இது ஃபேன் தானே? ஆமாம் சார். ட்விட்டர்லேயே ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, அது எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ? சார் அதான் சார் இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதான் இல்லை வருதுன்னா உனக்கு தனிப்பட உன்ன மாதிரி நான் வேலை இல்லாமல் இருக்கேனா? சார் நானும் வேலை எதாக இருந்தாலும் ட்விட்டரில் பாரு, புரியுதா? இரிட்டேட் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணி. சார் இரிட்டேட் பண்ணல சார், கேட்குறேன் சார். நான் இது கேட்கறது எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப? உனக்கு டைம் இருக்குது ஃபோன் பண்ணுறப்ப எனக்கு டைம் இல்லைப்பா பேசுறது. சார் எனக்கும் டைம் இருக்குது சார். எனக்கு மரியாதை கேட்டுருவோம் உனக்கு மேலே பேசணும் சார். அவருக்காக தான் உங்களுக்கு மரியாதை பேசிட்டு இருக்கோம் சார். அஜித் குமார் போர்ட்ஃபோலியோவா போர்ட்ஃபோலியோ போடுற அளவுக்கு இவர் யாருக்குமே தெரியாதாலா என்ன? சரி உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். தலை வித் இந்தியன் ஃபிளாக் வேற லெவல்ல இருக்காருயா. ஓகே, பத்மா அவார்ட்ஸ் 2025. யா, தலை வந்து பத்மபூஷன் ரீசெண்டாக வாங்கினாரு. வாழ்த்துக்கள் தலை. ஓகே, ஓ பயோ பியாண்ட் சினிமா. Okay, Ajit Kumar is one of the India's most celebrated actors and a leading star of Tamil cinema with a career spanning over 3 decades and more than 60 films. Okay. Seri. He is admired for his versatile performances in films such as Vali, Mangatha, Varalaru and Viswasam. Super. Okay, collective box office $250 million இருக்கலாம். 25 plus awards. Okay, 100 million plus audience, of course, 10 million plus worldwide premieres kandipa. Okay, longest running number 1 Tamil star at the box office. Okay, தலை ஃபேன்ஸாக நிறைய விஷயங்களுக்கு நானே முட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு என்னால் முட்டையே கொடுக்க முடியாது. தயவு செய்து சுரேஷ் அங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டர் டு பி ஹானர்ட் வித் தி பத்மபூஷன் இன் 2025 for cinema.
திங்க் ரஜினி பத்மபூஷன், கமல் பத்மபூஷன், கேப்டன் கூட பத்மபூஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டர் டு பி ஹானர்ட் வித் தி பத்மபூஷன் இன் 2025 for cinema. Okay. This is beyond science. First Tamil star to compete in, okay, ஃபார்முலா 2 ரேஸ்லாம் தமிழில் எவன் ஓட்டுவான்? இந்தியாவிலே எவனும் கிடையாது, தலை மட்டும்தான். அடுத்து, ஃப்ரம் மெக்கானிக் டு மெகா ஸ்டார், அஜித் remains one of India's most inspiring self-made icons. Absolutely. He is self-made. SPB அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசக்கூடாது. He is self-made. Absolutely self-made. Let's go. Okay, blockbuster movies. வாலி, மங்காத்தா, பில்லா, வேதாளம், விஸ்வாசம். ஓகே, என்ன எறிந்தால்லாம் சூப்பர் ஹிட் கேட்டகரியில் நான் சேர்த்த மாட்டேன். வீரம் சூப்பர் ஹிட், அமர்கலம் சூப்பர் ஹிட், தீனா எஸ் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் இட் ஹேட், பிளாக் பஸ்டரில் வச்சுக்கலாம். ஆரம்பம் சூப்பர் ஹிட். ஓகே, இந்த பிளாக் பஸ்டர் மூவிஸ்ன்னு இவனுக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட் எல்லாமே ஓகே தான். கீழே ஏதோ கொடுத்துருக்கு, கீ கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஓகே, டைரக்டர்ஸ் ஓகே, கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு படம் தான் எடுத்தாரு, அதுவுமே ஒரு அபவ் ஆவரேஜ் படம் தான். வெங்கட் பிரபு ஓகே. கே எஸ் ரவிக்குமாரெல்லாம் ஏன் தள்ளி போட்டிருக்கீங்க? அவர் தான் ஏன் நமக்கு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஹெச்வி நோட் ஓகே. எஸ்ஜே சூர்யா குட். ஏஆர் முருகதாஸ், விஷ்ணுவர்தன், சரவணன் ஓகே, சரவணன் சுப்பையா, வசந்த் ஓகே. Let's move on, guys. Experience, Tamil film industry 1993 to present, motorsports, Venus motorcycle, pistol shooting, commercial modeling, Chennai Motors. See, நான் தலையோட ஃபேன் ஆனது முழுக்க அவரோட சினிமாக்காக தான். அவர் செமையாக ஷூட் பண்ணுவார், அவர் செமையாக பைக் ஓட்டுவார், அவர் செமையாக கார் ஓட்டுவார், அவர் செமையாக ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்றதுக்காக இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வில் மூவ் ஆன். இதை தவிர வேறு ஏதாவது சினிமா ரிலேட்டடாக போட்டிருக்காரான்னு பார்க்கலாம். யா, ஏரோ மாடலிங், அந்த யூஏவி சிஸ்டம்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. அந்த ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அசல் ஷூட்டிங் டைமில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். வெரி குட். அப்படியே வந்தோன்னா தலையோட ஒரு பேக் ஷாட் ஸ்டில் இருக்குது. குட். ஓகே. ஓ, ஹியர் வி கோ. 25 best movies of Ajit Kumar. Okay. 1 Wali, super. 2 Mangata, super. 3 Amarkalam, 4 Mugavari, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். 5 Billa, super. I think it is not in any particular order. இப்போ வரைக்கும் நல்ல லிஸ்ட் தான். 6 Dina, okay. 7 சிட்டிசன் ஒரு ஹைப்புக்காகவே இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நான் ரஜினி மூவி 2001 இந்த அளவுக்கு ஹைப் ஆனது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படமும் இருக்காது, அடிச்சு சொல்லலாம். என்ன அறிந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் எஸ் ஓகே, வரலாறு அதெல்லாம் கடைசியில் வச்சிருக்கானுங்க. 9வது படம் அதான் என் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆரம்பம் ஓகே. ஆசை சூப்பர் படம். வில்லன் வெரி குட். வேதாளம் ஓகே, பெரிய பிளாக் பஸ்டர். காதல் கோட்டை இதெல்லாம் ஏன் தான் என் ஃப்ரெண்டில் இருக்கணும். காதல் கோட்டையெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கின படம். ஓகே. பிரியலு பிளிச்சிண்டி தெரியல, அப்படி ஒரு படம் வந்ததாச்சுன்னே தெரியல. காதல் மன்னன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். சரணோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ரொம்ப பிடிச்ச படம் காதல் மன்னன். வீரம் இது பெரிய பிளாக் பஸ்டர் இல்லைனாலும் பொங்கல் கிளாஸ்ல வின் பண்ணதுக்காக எனக்கு இந்த வீரம் ரொம்ப ஸ்பெஷல். விஸ்வாசம் சூப்பர். வலிமை அஜித்தோட கெரியர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுத்தா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் டாப் மோஸ்ட் மூவியாக இருக்க போகிறது இந்த வலிமை தான். இந்த கருமத்தை எதுக்கு இந்த 25 பெஸ்ட் மூவிஸில் வச்சுருக்கானுங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கிரீடம் ரொம்ப பிடிச்ச படம். ஓகே. ராஜாவின் பார்வையிலே அதுவே ஒரு கேவலமான மொக்க படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நம்ம ஹீரோவே கிடையாது. தலை பாதிலே செத்துருவார்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். படம் பார்த்தது கூட இல்லை. இந்த படத்தில் எதுக்கு அதில் போட்டு வச்சுருக்கீங்க? அட்டகாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேன்ஸ் ஃபேவரட். ஐ திங்க் October 31 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டரில் போய் வைப் அடிக்கணும்னு ஆசை. பூவெல்லாம் முன்வாசம் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பில்லா 2 பில்லா 2 ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட், பட் அது ஒரு ஃப்ளாப் இல்லையா? ஸோ ஓகே, அதை விட நல்ல படங்கள்லாம் இருக்கு. பவித்ரா, ஓகே, அதுக்கு இந்த உல்லாசம்னா நல்ல படம், அதை போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். டியர் சுரேஷ் சந்திரா, இப்போ எதுக்காக அவுட் ஆஃப் நோவேர் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ, அதுவும் தலை என்ன சீரியல்ல இருந்து இப்போ அப்படி ஆக்டிங்க்கு வராரா, இல்லை இப்படி போட்டா ஏதாச்சும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுதா? ஆல்ரெடி தலையோட பிஆர் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஏதோ எங்க சந்தோஷத்துக்காக எடிட் அது இதுன்னு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க சைட்ல இருந்து எந்த அப்டேட்டும் கிடைக்கிறது இல்லை. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அவர் என்ன படம் நடிக்க போறாரு, எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்ன அப்படின்னு போடுறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நீங்க பிஆரா இருக்கீங்க. ஆனா அந்த வேலையை தவிர மிச்ச எல்லா வேலையும் சம்பந்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அணிலுங்களா வெறியில் இருக்கானுங்க, எவன் கிடைப்பான் எவனை பிடிச்சி செய்யலான்னு. இப்ப தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு கான்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ குட் பேட் அக்லியில இளையராஜா காப்பிரைட் இஷ்யூனால அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸோட படம் கிடையாது, அது ஆதிக் ரவிச்சந்திரனோட படம் கிடையாது, அது தலையோட படம். நம்ம படத்துக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்றது நமக்கு தான் பிரஸ்டீஜ் இஷ்யூ. வேற எந்த ஸ்டாரோட படமாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த ஸ்டாரோட பிஆர் கம்பெனியோ சும்மா இருப்பாங்களா? ஆனா நம்ம அதை பத்தி கவலையே இல்லாம அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்ப மாத்திக்க போறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஐம் 100% ஷுர் இது நீங்க மட்டுமே எடுத்த முடிவில்லை. இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ போடுறது மேலிடத்துல இருந்து தான் வந்திருக்கும். ஆனா எங்களுக்கு என்னைக்குமே மேலிடத்தை குறை சொல்லி பழக்கம் இல்லை, உங்களை தான் கேட்போம். தயவு செய்து ஒரு நல்ல பிஆரா ஒரு 4 பேரை சோசியல் மீடியால ஒரு யங்ஸ்டர்ஸா வச்சு உண்மையான ட்ரெண்டு இப்ப கரண்ட்ல என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இல்லையா, ஃபேன்ஸ் கிளப்பே இல்லைன்னு சொன்னாலும் 15 வருஷமா சூப்பரா சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். அப்படியே விட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எங்க தலையை எப்படி எங்க வைக்கணுமோ அப்படி அங்க வச்சுட்டு போயிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.